ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 kg சிக்கன், ஆனியன் அண்ட் டொமேட்டோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக கீ, 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதையும் இதிலே போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நல்லா வதக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நாம் வானலில் ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இது நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துடுச்சு. இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா அப்படியே எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி கீழே அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்த சிக்கன் எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாட்டம்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம பாஸ்மதி அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம வாட்டரும் மெஷர் பண்ணணும். இப்போ நான் 4 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். நாலு கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் 6 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் 6 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா பாட்டம்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையுமே. இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் மின்ட் லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸை போடலாம். மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம ஸ்டோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாட்டம்லேருந்து எடுத்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் மிக்ஸ் பண்ணாவே போதும். ஏன்னா அரிசி உடையாமல் நல்லா பாட்டம்லேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 3 விசில் தான் விட்டுருக்கேன். 3 விசில் விட்டாவே நல்லா குக்காய் வந்துடும் நம்மளுக்கு. நான் தனியாக ஆனியன் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது பண்ண சொன்னீங்களா, அதுவும் கேஷ்யூ நட்ஸையும் நம்ம லாஸ்ட்டாக குக்கரை ஓப்பன் பண்ணும்போது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா பாட்டமில் இருந்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.